சி ஜோசப் விஜய் எனும் நான் ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த வார்த்தையை கேட்க தமிழ்நாடு மக்கள் காத்திருந்தாங்க. காத்திருந்த மக்கள்ல நானும் ஒருத்தி. அதை ஏன்னு இப்ப சொல்றேன். என் வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும், இல்ல இந்தியாவில் இருக்கிற, இல்ல உலகத்திலேயே இருக்கிற அனைத்து பெண்களுக்கும், ஆனா இங்க நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்காக மட்டும்தான் கோரிக்கை வைக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் ஒரு கோரிக்கையை நான் வைக்க போறேன். தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள்ட்ட கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்துருங்க. எனக்கு முதல் பிரசவம் சீர்காழில் நடந்தது. 4 கிலோ குழந்தையும் ஒரு நர்ஸு பிரசவம் பார்த்து எனக்கு 5 நிமிஷத்துல தைய போட்டு முடிச்சிட்டாங்க. மறுப்பூசி போடாம தான். அந்த நர்ஸுக்கு நான் சாகர வரைக்கும் நன்றி கடன் பட்டவள். ஏன்னா அவ்வளவு அருமையா பிரசவம் பார்த்தாங்க. என்னோட 2வது குழந்தை 2023 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில சிதம்பரம் ஓபில பிறந்தான். குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப நேரமா தையல் போட்டுட்டு இருந்தாங்க. மறுப்பூசி போடாம தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சான்னு கேள்வி கேட்டதுனால அதுக்கப்புறம் மறுப்பூசி போட்டு 2 மணி நேரமா எனக்கு தையல் போட்டிருக்காங்க. அவங்க தையல் போட எடுத்துக்கொண்ட நேரத்துல என் 2 கால்களும் மறுத்து போச்சு. எப்படி மறுத்து போச்சுன்னா, இதுக்கப்புறம் என்னால நடக்க முடியாது, என் 2 கால்களும் செயலிழந்து போச்சு அப்படின்னு என் மனசுல நினைக்கிற அளவுக்கு என் கால் 2 மறுத்து போச்சு. ஏன்னா 2 மணி நேரமா தையல் போட்டாங்கல்ல. தையல் போடும்போதும் 2 பசங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தது. 2 பசங்களும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் கத்துக்குட்டிங்க. என்னடா ரத்தம் நிக்கவே மாட்டுது, ஏய் அதை இழுத்து வச்சு இப்படி தைடா, இதை இழுத்து வச்சு இப்படி தைடா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறத நான் காதல வாங்கி பயந்துருந்தேன் அப்படின்னா என் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சு ஏற்கனவே போற ரத்தத்தை விட அதிக அளவுல ரத்தப்போக்கு போய் நான் உயிரே போயிருக்கோம். ஆனா அவங்க பேசினதை கேட்டு நான் பயப்படல. கண்டிப்பா என் பிள்ளைங்களுக்கு தாயின்னு ஒருத்தி இருக்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நான் பிழைச்சி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை மனசுல நினைச்சிட்டு நான் கம்முன்னு படுத்திருந்தேன். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சீனியர் நர்ஸோ இல்ல ஒரு டாக்டரோ இல்ல, கத்துக்குட்டிங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தாங்க. இதே அந்த இடத்துல வேற ஒரு பெண் இருந்திருந்தா இவங்க பேசிக்கிறத கேட்டுட்டு ஐயோ ரத்தப்போக்கு போகுது அப்படின்னு பயந்து ரத்த ஓட்டம் அதிகமா போய் இவங்க குழந்தை பிறந்ததுனால ஒரு உயிர் போற காரணமா இருக்காது. இவங்க பேசிக்கிட்டாங்க பாத்தியா, அந்த பயத்திலேயே அவங்களுக்கு உயிர் போயிருக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல, அதாவது மருத்துவ கல்லூரியில பிரசவம் பார்க்கும்போது சீனியர் டாக்டரோ இல்ல சீனியர் நர்ஸோ கண்டிப்பா வைக்கணும்ன்றதுதான் என்னோட கோரிக்கை. தயவு செஞ்சு இது போல கத்துக்குட்டிங்களை மட்டும் பிரசவம் பார்க்க விட வேண்டாம். அந்த இடத்துல ஒரு சீனியர் நர்ஸோ டாக்டரோ வைங்க. அதுதான் என்னோட பெரிய கோரிக்கை. இதுதான் என்னோட கோரிக்கை. இந்த கோரிக்கை எப்படியாவது டிவிகே தலைவர் விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க.